முதலாவதாக நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். இது எல்லாமே கப்பிள் கேம்ஸ் தான். அதனால நீங்க எல்லாம் குதூகலமாவே இருங்க. சோ அந்த 3 கப்பிள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரகு தாப்பா, மூக்குத்தி முருகன் கிருஷ்ணவேணி, சத்யா அண்ட் ரம்யா. வாங்க. என்ன ரேஷன் கடையில வந்து லைன்லயா நிக்கிறேன், ஏன் பின்னாடி போய் நிக்கிறேன்? வாயா சைடுல. ஓகே, என்ன மாதிரியான ஒரு ரவுண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொன்னாதான் தெரியும். அதே அப்பா பின்னாடி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஓகே, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த போட்டியில் வெற்றி பெறுவது மூக்குத்தி முருகனுடைய அன்பு பரிசான அந்த 50 லட்சம் ரூபாயோட அன்பு பரிசாக வழங்கப்படும். கலந்துப்பியா? போய் ரியாஸை கூட்டு வா, கலந்துக்கலாம். ஓகே, அந்த பொருட்களை தேவையான பொருட்களை எட்டுவாங்க. ஓகே, இந்த கான்டெஸ்ட் என்னன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 3 நிமிஷம் தரப்படும். அதுக்குள்ள வீட்டுக்காரர் வந்து என்ன பண்ணா அந்த பலூனை ஊதி கீழே வைக்கணும். மனைவி வந்து பாத்தீங்கன்னா அது மேல உட்காந்து உடைக்கணும். ஓகேங்களா? காலால மிதிக்கூடாது, கையால மிதிக்கூடாது, உட்காந்து தான் மிதிக்கணும். ஓகேங்களா? 3 நிமிஷத்துல யார் அதிகமான பலூன்களை உடைக்கிறாங்களோ, நீங்க பாத்தியா ஏற்கனவே ஒரு பலூனோட தான் இருக்கீங்க, இந்த பலூனை உடைச்சிட போறாங்க. எல்லாம் வந்து உங்களோட பொசிஷன்ல ரெடியா இருங்க. Ladies and gentlemen, உங்களுக்கான 3 minutes starts now. கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு வாங்க, ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. யா ராமரே, இந்த கேமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கேமை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஊதுறாரு, உடைக்கிறாங்க. ஐயா, அடுத்த ரவுண்ட் நீங்க ஊதுறீங்களா? அக்கா உடைக்கிட்டோம். கிருஷ்ணவேணி லீடிங்கில் போய் கொண்டிருக்கிறார். ஜாக்கி சான் தங்கச்சி மாதிரி என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? கேர்ஃபுல். என்ன நடக்குது? அமுக்கு அப்படி அருமையாக போய் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமான விளையாட்டு. வாங்க நடப்போம், வாங்க. என்ன வேலை? சிறந்த விளையாட்டுக்கான எப்படி உடைக்குது? ஏக்கா நிசாக்கா நீ ஏக்கா நீ ரெண்டு வெடி, ஏக்கா நீ ரெண்டு வெடிக்கா. இப்படி உடைக்கிறீங்க? அது சும்மா உடைக்கல, வேணா உடைக்கிறோம். புள்ள நல்லா இருக்கு. ஏமா நீ டிஸ்டர்ப் பண்ணாம அங்க வாமா, கேம்ல போய். ஏக்கா ஊர்ல போய் எடுத்து வந்துருங்க. Last 45 seconds. 43 seconds. அப்படி அப்படி Last 40 seconds. அற்புதமான விளையாட்டு. ஆஹா, அருமையாக போய் கொண்டிருக்கிறார். வெடித்து விட்டது. முருகன் அவர்கள் கட்டிக் கொண்டிருக்கிறார். வீடு உடைந்தாங்க. அருமை 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 தாபா. 5 Last 5 seconds. 3 2 1 சோபோ. Hey, hey, கிருஷ்ணவேணி, hey. எப்பா வீட்டுக்காரர் தான் திருட்டு முடிஞ்சு போச்சுமா. கொண்டாங்க. டைம் அப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உட்கார்ந்து உடைச்சது ஓகே. ஏமா படுத்தலாம் உடைக்கிறியேம்மா. எல்லா கேஸையும் வெளில எடுத்துட்டியா? தாப்பா, எப்படி இருந்தது இந்த வேர்ல்ட் ஃபேமஸ் கேம்? இல்ல நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் போன வாரம் இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்ததா வெடிச்சதுனால வலிக்குது. நல்லா இருந்துச்சுமா. ஆனா எது விளையாட்டு விளையாட்டா? சரி சரி மொட்டையா ஐயா ஃப்ரீ டைம்ல அக்காவோட அந்த விளையாட்டு தான் விளையாட்டு இருப்பாரு. ஒரு 200 பலூன் வாங்கிக்குவாங்க சண்டேனா, அவர் ஊதுவாரு, அக்கா வெடிப்பாங்க. இதுக்குள்ளே விளையாடுற கேம் தான். ஜட்ஜஸ் எப்படி இருந்தது? இல்ல எந்த போட்டினாலும் இவ்வளவு சீரியஸாவா இருக்கிறது? உங்களோட உங்க மனைவி தாங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க. விழுந்து மண்டாடி போட்டுருக்க மாட்டேங்குது. வீட குடுத்துறணும்னு சொன்னாங்க. அதான் டாடி வீடு எங்களுக்கு சொன்னாங்க. இல்ல இல்ல, யாரோ கிருஷ்ணவேட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உங்க வீட்டுக்காரரு போனதுக்கே 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, இப்ப 2 பேரும் பொண்டாட்டியும் புருஷனும் போறீங்க, எப்படி 70 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்கடி அப்படின்னு சொல்லிருக்காங்க போல. அதனால இறங்கி விளையாடுறாங்க அவங்க. பட் ஒரு விஷயம் என்னன்னா, காம்படிட்டிவ் ரவுண்ட் இல்லன்னு சொன்ன பிறகு கூட அதே எந்தூசியாசமோட தான் விளையாடினாங்க. சோ இது காம்படிஷனோ காம்படிஷன் இல்லையோ, they have the same enthusiasm. அது வந்து சூப்பர்.
எனக்கு என்னமோ உடைச்சவங்களோட பலூன் ஊதுனவங்க நிலைமை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மூச்சு வாங்க ஒவ்வொருத்தருக்கும். தேங்க்யூ சார். ஆமா, எனக்கு ரம்யா சத்யா தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பலூனை அழகா வச்சு நகர விடாம அப்புறம் லைட்டா Plan வச்சு போட்டு. அப்புறம் அதை புடிச்சு உட்கார்ந்து டப்புனு சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் பார்த்து ஈனு இழுச்சு அதுக்கப்புறம் எத்திருச்சு அடுத்த பலூனை ஊதுறதுக்குள்ள போட்டி முடிஞ்சிருச்சு. அக்கா நிஷாக்கா அதுல இன்னும் எவ்வளவு டீசென்ட்னா ஒரு மனுஷன் அந்த வைரஸ்கள் எதுவும் தாக்க கூடாதுன்னு பலூன் எல்லாம் ஊதி அந்த எச்சி எல்லாம் அழகா தொடச்சு பொறுமையா கட்டி தான் கொடுக்குறாப்ல. தான் கொடுக்குறாப்ல. இல்ல அவங்க ஊதுனதை விட அதை கட்டுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரம்யாவை கட்டுறது கூட நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த பலூனை கட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஒரு இன்டர்ன் கிட்ட நான் இதை எதிர்பார்க்கிறேன். ஒரு ஆங்கர் இன்டர்ன் நான் எதிர்பார்க்கிறேன். Oh my God. ரம்யா வந்து ஸ்டார்டிங் வந்து ட்ரபிளா இருந்தது. பட் அதுக்கப்புறமா ஸ்பீட் பிக்கப் பண்ணிட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் தாப்பா அண்ட் ரம்யா 7 பலூன். ஆனா நம்ம கிருஷ்ணவேணி மொத்தம் 10 பலூன் உடைச்சிருக்காங்க. அடிஷனல் பலூன் வேற அங்க கேட்டுட்டு இருக்காங்க. கொண்டாங்க. ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. ஓகே, சோ அதிகப்படியான பலூன்களை வெடித்த கப்பல் மூக்குத்தி முருகன் கிருஷ்ணவேணி.